எல்லாருக்கும் வணக்கங்க. 10 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நேற்று திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா ரிவ்யூக்காக வர சொல்லியிருந்தாங்க. நேற்று காலையில் குட்டி ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். நாம் எவ்வளோ தான் வளர்ந்தாலும் எவ்வளோ வயசானாலும் நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம முதல்ல தேடுறது நம்ம அம்மாவாக தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு சர்ஜரி, இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அம்மாவை ரொம்ப மனசு தேடும். அப்படி தான் எனக்கு இந்த சர்ஜரியில் அம்மா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் போகிற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா என் கூடவே இருந்து எனக்கு எங்கள் அம்மா இருந்தால் என்னென்ன செய்வாங்களோ, என்னென்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ எல்லாமே எனக்கு அவங்க பண்ணாங்க. எந்த இடத்துலையும் அம்மா இல்லை அப்படிங்கிற என்னை ஒரு ஏக்கத்தில் விடாமல் இந்த சர்ஜரி ஆகட்டும், சர்ஜரி முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு இப்போ வரைக்குமே என் மேலே அவ்வளோ ஒரு கேர் எடுத்துக்கிறாங்க. என் ஃபேமிலி மொத்தமுமே என்னை அப்படி பார்த்துக்கிறாங்க. இதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகி உங்கள் முன்னாடி நான் பேச முடியுது. எல்லாரும் நம்ம மேலே கேர் பண்ணனாலும் நம்மளுக்கான கேர் நம்மளும் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம உடம்பை பற்றி நமக்கு தான் தெரியும். ஸோ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷனோ ஒரு மெடிக்கல் செக்கப்போ எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த வித தாமதம் இல்லாமல் பண்ணி பார்த்துக்குங்க.